வெல்கம் டு ராக்கி டெக் டிப்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி நம்ம மொபைல் டிவைஸை வெப்கேமாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம day47apps.comக்கு போயிட்டு ட்ராய்ட் கேமோட கிளைண்ட் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணணும். அது டவுன்லோட் ஆனதும் அது இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் ஆனதும் ஓப்பன் பண்ணுங்கள். இதை இப்போ பார்த்தீங்கன்னா மொபைலையும் இந்த பிசியும் வந்து டேட்டா கேபிள் மூலியமாகவும் கனெக்ட் பண்ணலாம், இல்லை வைஃபை மூலியமாகவும் கனெக்ட் பண்ணலாம். நான் வைஃபைல எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ வந்து மொபைலுக்கு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ட்ராய்ட் கேம்னு டைப் பண்ணி அதுலேருந்து டவுன்லோட் பண்ணிடுங்க. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அடுத்தது அந்த ட்ராய்ட் கேம் வந்து இன்ஸ்டால் ஆனதும் அது ஓப்பன் பண்ணுங்க. அது ஓப்பன் ஆனதும் பார்த்தீங்கன்னா அதில் வைஃபை ஐபின்னு இருக்கும், அதை நோட் பண்ணிக்கோங்க. அதை நோட் பண்ணிட்டு இப்போ கிளைண்ட் சாஃப்ட்வேரில் வந்து அந்த வைஃபை ஐபி வந்து இந்த டிவைஸ் ஐபியில் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் கொடுங்க. இது வந்து இப்போ என் மொபைல் கேம்லேருந்து இதில் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. இப்போ இதுக்குன்னு மட்டும் இல்லை, நீங்கள் ஸ்கைப்புக்கு இல்லை வேறு ஏதாச்சும் ஸ்ட்ரீமிங் சாஃப்ட்வேர் வேறு என்ன சாஃப்ட்வேருக்கு இருந்தாலும் அதில் வந்து இப்போ உங்கள் டிவைஸ் வந்து இப்போ ட்ராய்ட் கேமாக மாற்றிட்டு வெப் கேமை வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் ஹெச்டி உள்ள வெப் கேமரா வாங்கணுன்னா ரேட் ரொம்ப அதிகம், அதுக்கு நீங்கள் இது மாதிரியே சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கலாம்.